இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் ஒரு அண்ணா தான் கேட்டுருக்கிறார். வாங்க அந்த அண்ணா என்னென்ன பொருள் கேட்டோன்னு சொல்லி ஒன்றுண்டா பார்ப்போம். கறித்தூள் கேட்டிருக்கிறார். மற்ற இஞ்சால் வந்து உளுத்தம்மா, மற்ற மிக்சர் பகோடா கேட்டிருக்கிறார். இஞ்சாலையும் ஒரு மிக்சர் இருக்குது. மற்ற ஊறுகாய், மற்ற இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை வடை கேட்டிருக்கிறார். மற்ற இது வந்து கருப்பள்ளுப்பா, மற்ற பைத்தம்பலகாரம், இது வந்து வெட்டுப்புழு கொடியல். இவ்வளோ தான் அந்த அண்ணா கேட்டுருக்கிறார். இப்போ நாங்கள் இதை அனுப்ப வலிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் பருப்புத்துறை முறைப்படி சீனி சம்பல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சீனி சம்பல் வந்து நீங்கள் எல்லா சாப்பாட்டோடையுமே வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதோடு வந்து ரொட்டிக்கு இன்னும் நல்லது, அதை விட பானுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு வந்து நான் பானை வச்சு தான் இந்த சீனி சம்பலை உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். அதோடு வந்து இந்த சீனி சம்பலை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட செய்து வச்சிங்கன்னு சொன்னால் 3 மாத அளவில் இந்த சீனி சம்பலை நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இன்னும் கூடுதலாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக நாட்கள் நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். என்னை பொறுத்தளவில் 3 மாதம் தான் எனக்கு தெரியும். இன்னும் கூட நாள் இருக்குமோன்னு சொல்லி உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இதே எப்படி இந்த சீனி சம்பலை செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோடு வந்து வெள்ளை சோறு இருக்குது தானே, அதோடு அப்படியே பிணைஞ்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கறியுமே தேவையில்லை. வாங்க போய் செய்து சாப்பிடுவோம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். 1.25 கிலோ அளவில் பம்பா வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பேரங்க தோல் எல்லாம் முறித்து வச்சுருக்கேன். இனிமேல் வெட்டணும், நல்லா நீட்டாக வெட்ட வேணும். இங்கே ரம்பையில் வந்து உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. பிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கழுவி. மற்ற கருவேப்பமிலையும் உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது வந்து வெட்டுத்தூள், அது உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. மற்ற இஞ்சால வந்து புளி நல்ல திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன் புளி, அதுவும் உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுங்க. மற்ற இது கருவாப்பட்டை எடுத்துருக்கிறேன். பேருங்கோ இந்த 3 கருவா அளவில் எடுத்துருக்கிறேன். பட்டை வந்து இவ்வளோ எடுத்துருக்கிறேன், அதை பார்த்து போடலாம். மற்றது சீனி வந்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. மற்ற சீனின்னா உண்மையில் சீனி சம்பளம்னா சீனியை கொட்டுறையில் அளவாக பார்த்து போடணும். இது வந்து இறைச்சி சரக்கு தூள்னு சொல்லி இந்த கருவாப்பட்டை அந்த எல்லாமே போட்டு நாங்கள் திரிச்சு வச்சுருக்கிறோம். அது போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். மற்ற இது வந்து தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. முக்கியமாக இதுக்கு ஸ்பெஷல் வந்து இந்த நல்லெண்ணெய் தான், ஊற்று நல்லெண்ணெய். இதில் தான் எல்லாம் தாளித்து நான் எடுக்க போகிறேன். பாருங்க, நல்லெண்ணெயில் நாங்கள் சாப்பிட்றதால நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பம்பா வெங்காயத்தை நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். இந்த நடுத்தண்டெல்லாம் எடுத்துருவணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சம்பலுக்கு வெட்டுற மாதிரிக்கு நாங்கள் வெட்டி எடுக்கலாம். நீங்கள் கட்டிங் பிள்ளையிலேயே நீங்கள் வெட்டி எடுக்கலாம். நான் வந்து எனக்கு கத்தி வந்து சுவம் மாதிரி. எவ்வளவு சின்னனா வெட்டி எடுக்கலாமோ நீங்கள் அந்தளவு சின்னனா வெட்டி எடுங்கோ. இப்போ வந்து வெங்காயத்தை வெட்டி கொண்டிருக்கிறேன். சரியான வெக்கை, இப்போ சரியான வெக்கு. அது என்னென்னு சொல்கிறோன்னு தெரியாத ஆக்கள் இருக்கவும் மேலா மிச்சத்துக்கு வீடியோவும் செய்யலாம், அந்தளவு வெக்க. இப்போ பாருங்க, இந்த மோப்பேன்னு இது வந்து மேக்கப் குளியாமலுக்கு எல்லாம் இதை இது முகத்துக்கு பிடிப்பேன். வந்த பேன் ஒன்று சின்னன், அது வந்து இப்போ வீடியோவில் வந்து சத்தங்கள் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த மெக்கில் வந்து இதன்னு அந்த சத்தம் கேட்கும், போட்டுட்டு இருக்கீங்களா? அது
அதைத்தான் இப்போ போட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளோ வகையாக இருக்குது. இப்போ வாங்க, நாங்கள் வெங்காயமெல்லாம் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து கையால் உருத்தி விட வேணும். கையை வந்து நீட்டாக கழுவி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே இந்த வெங்காயமெல்லாம் கழுவி எடுத்த இதோடையாக எல்லாம் நீட்டாக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கைக்குலாஸ் போட்டு நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற ஆகலாக இருந்தால் அப்படி தான் நீங்கள் இந்த வெங்காயமெல்லாம் உருத்த வேணும். கைக்குலாஸ் போட்டு தான் நீங்கள் உருத்த வேணும். இது வந்து எங்களுக்கு வீட்டு சாப்பாடு தானே, அதனால் நான் வந்து கைக்குலாஸ் பாவிக்கையில் இந்த மாதிரிக்கு நாங்கள் எல்லாத்தையும் உருத்தி விடுவோம். வெங்காயமெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் உருத்தி விட்டுட்டோம் பாருங்கோ. இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து இந்த சீனி சம்பல் செய்கிறதுக்கு பெரிய ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்ளுங்கோ. உங்களோட வெங்காயத்துக்கு ஏற்ற அளவில் நீங்கள் சட்டி வச்சுக்கொள்ளுங்கோ. அதில் வந்து நாங்கள் இப்போ வெங்காயத்தை கொட்டிக்கொள்ளுவோம். பாருங்கள் இவ்வளோ வெங்காயம் இருக்குது, எவ்வளோ இதில் போகுமெண்டு சீனி அப்படியே வெங்காயமெல்லாம் அப்படியே மடங்கி கொண்டு வந்துடும். இப்போ வந்து நாங்கள் அளவான உப்பு முதல்ல வந்து நாங்கள் அளவான உப்பு சேர்க்க போகிறோம். பிறகு தான் சரியான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். என்ன சொன்னால் இந்த வெங்காயம் மடங்கிறதுக்காக கொஞ்சமாக அளவாக சேர்ப்போம். எங்களுக்கு இந்த வெங்காயத்தில் வந்து இப்போ இந்த உப்பெல்லாம் சேர அந்த நீர் விட்டு கொண்டு வரும். அப்போ அந்த நீரெல்லாம் நாங்கள் வற்றணும். வற்றினா அப்புறம் தான் நாங்கள் இதுக்குள்ள எண்ணெய் சேர்க்க போகிறோம். இப்போவே நாங்கள் எண்ணெய் விட்டோம்னு சொன்னால் அந்த டக்குண்டு வற்றி வராது. இந்த வெங்காயத்தில் இருக்கிற நீரெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆக கூட்டக்கூடாது. ஸ்லோவாக நாங்கள் கொஞ்ச நேரம் இதை மூடி வைப்போம். இப்படியே மடங்கிட்டு வரட்டும். என்னோட பெரிய மூடி தான் இருக்குது, அதனால் சேப்படுத்தி மூடுறேன். இப்போ நாங்கள் ஒரு திறந்து கிண்டிடுவோம். என்ன சொன்னால் இடைக்கிட நாங்கள் இப்படி கிண்டி கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த கீழால் இந்த வேகினதெல்லாம் இந்த மேலால் வேகாததெல்லாம் கீழேயும் போய் வேகும். இப்போ நாங்கள் கடைசியாக திறந்துடுவோம். ஓகே பாருங்க, இந்த வெங்காயத்தில் இருக்கிற நீரெல்லாம் பற்றி கொண்டு போயிட்டுது. பாருங்க தண்ணி இல்லை. இனிமேல் வந்து நாங்கள் இதுக்குள்ள எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சேர்த்தா தான் இருக்கிற மிச்ச வெங்காயமும் எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு வரும். இது வந்து அரைவாசி பதம் கூடி இன்னும் அவிஞ்சு வரே இல்லை. நல்ல வடிவாக மடங்கி வரும். இனிமேல் தான் எண்ணெயில் நல்ல வடிவாக மடங்கி வர போகுது. இப்போ வந்து நாங்கள் ஊற்று நல்லெண்ணெய், இதான் ஊற்று நல்லெண்ணெய், நல்ல வாசம். பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் அளவாக ஊற்றிக்கொள்வோம். இப்போவே விடுற எண்ணெயாக தான் இருக்கணும், புறவு சேர்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் அளவாக இந்த பதங்கிற அளவாக நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்க. பாருங்கள் இவ்வளவில் ஊற்றி இருக்கிறேன். காணாட்டை நாங்கள் கிண்டிட்டு பார்த்துட்டு விடுவோம். இனிமேல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஆக கிணக்க வேண்டாம், இந்தளவு காணும். உடம்புக்கு வந்து நல்லெண்ணெய் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது, தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெயெல்லாம் சில போல் நீங்கள் ஊற்றுவீங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நல்லெண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வடிவாக பிரட்டி விடுவோம். அடுத்தது முக்கியமாக ரம்பையில் நாங்கள் சேர்க்கணும். சொன்னால் இந்த எண்ணெயிலே அந்த ரம்பையிலையும் நல்ல வடிவாக போய் கொண்டு வர வேணும். அதோட கருவேப்பமில்லை அதை நீங்கள் பிச்சும் போடலாம். அப்படியே சேர்த்து பிரட்டிடுவோம். அடுத்தது வந்து நான் கருவாப்பட்டையையும் சேர்க்க போகிறேன். அளவாக சேர்த்துக்கொள்வோம்.
கருவான்றது இந்த கராம்பு கராம்பு வந்து 3 எடுத்துருக்கிறேன். கணக்கு போடக்கூடாது, 3 போட்டால் காணும். பட்டை வந்து அளவாக போடுவோம், அதை கொஞ்சம் பிச்சுட்டு போடுங்க. எங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறிக்கொண்டு வரணும். திருப்பவும் நாங்கள் கொஞ்சம் நேரமாக மூடிடுவோம். இப்போ வந்து பாருங்க, நான் சின்ன மூடியால் மூடி இருக்கேன். என்னென்னு சொன்னால் பெரிய மூடியால் மூட காற்றெல்லாம் வெளியால் வெங்காயம் வந்து மடங்குது இல்லை. இப்படி அமர்த்தி மூடினா நல்ல வடிவாக மடங்கி கொண்டு வருது பாருங்க. அதனால் இந்த மூடியால் மூடினா இங்கே பார்த்தீங்களா வெங்காயம் வந்து இப்படி எல்லாம் மடங்கி கொண்டு போயிட்டு வந்து பாருங்க. திரும்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள சேர்க்கிற பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி மடங்கி கொண்டு வந்துட்டு இன்னும் அவிய கிடக்கு. எங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு மடங்கி கொண்டு போகுதோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ வந்து நாங்கள் முதல் போட்ட உப்பு வந்து அளவாக தான் போட்டேன்னா, நீங்கள் இல்லைன்னு சொன்னால் முதலே நீங்கள் அளவாக போடுங்க. இப்போ இது மாற்றி இப்போ நீங்கள் கூட உப்பை போட்டுறாதீங்க, எல்லாமே சரியான அளவில் போட்டுக்கொள்ளணும். இப்போ வந்து நான் முதல் உப்பு போட்டபடியாக இப்போ வந்து நான் அளவான உப்பு சேர்க்கிறேன். தனி மிளகாய் தூள் வந்து கலருக்காக தான் போடுறோம், உரைப்பும் இருக்குதானே, அதில் நீங்கள் அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த வெட்டுத்தூள் வந்து அதுவும் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து வெட்டுத்தூள் வந்து இந்த கரண்டியால் 3 கரண்டி அளவில் சேர்த்துக்கேன். என்ன சொன்னால் தனி மிளகாய் தூளும் உரைப்பாக இருக்கும். மற்ற புளி வந்து இந்த மாதிரி கட்டியாக இப்படி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்கோ. அதையும் வந்து அளவாக ஊற்றிக்கொள்ளுவோம். பார்த்தா உங்களுக்கு விளங்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ஊற்றிக்கொள்ளலாம், அளவாக ஊற்றிக்கொள்ளுங்க. இப்படியே நாங்கள் இவ்வளோத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இன்னும் வந்து நாங்கள் சீனி சேர்க்கையில் அது சீனி இனிமேல் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்களா இப்போவே எப்படி இருக்குண்டு. அரை தேக்கரண்டி அளவில் இறைச்சி சரக்கு தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதனால் வாசமாக இருக்குமென்று தான் சேர்க்கிறேன். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்க விடலாம். அதோடு வந்து தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். நான் ப்ரௌன் சீனி தான் சேர்த்துக்கொள்கிறேன். இவ்வளவும் போடையில் அளவாக போட்டுக்கொள்வோம். எல்லாமே சரிக்கு சரியான அளவாக இருக்க வேணும். இப்போ இனிப்புத்தன்மையும் இதில் வரணும், அதுதான் இந்த சீனி சம்பளன்ற அர்த்தமே. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டு நாங்கள் சீனி காணாட்டா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற அந்த என்னென்னு சொல்கிறது அந்த ஈரப்பதம் எல்லாம் இன்னும் போக வேணும். கொஞ்சம் நேரம் அப்படியே மடங்கட்டும். இன்னும் கொஞ்சம் சீனி சேர்க்கிறேன். பாருங்க இந்த மாதிரி ரீ கொண்டு வந்துட்டு வந்து பாருங்க, இந்த மாதிரி ரீ கொண்டு வர வேணும். பார்த்தீங்களா நல்ல இறுக்கமாக வந்துடுது. இந்த இதுதான் பதம். இன்னும் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் சூட்டுக்கு அப்புறம் இன்னும் இருக்கும். அதனால் சீனி போட்டதால் முருகி கொண்டு வந்துட்டு நாங்கள் இனிமேல் இதை அடுப்பண்ணி பாட்டிட்டு ரக்கி வைப்போம். பார்த்தீங்களா 1.25 கிலோ வெங்காயம் போட்டு இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறட்டுக்கு மாறின அப்புறம் நாங்கள் பானுக்கு பூசி இதை சாப்பிட்டு பார்ப்போம். அதோடு வந்து போத்தலும் ரெடியாக இருக்குது. ஆறத்தான் நாங்கள் போத்தலுக்குள்ளேயும் போடலாம் ஆறட்டுக்கு. இப்போ எங்களுக்கு சீனி சாம்பல் வந்து நல்ல வடிவாக
ஆறிட்டு ஆனால் ஆறுனதும் காணாது அப்படி இருந்து இங்கே பாருங்க நல்லா கட்டியாக வந்துட்டுது எப்படி இந்த மாதிரி பதத்தில் எடுக்கணும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பானும் எங்களுக்கு ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் இந்த சட்டியால் வேறு ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றணும் இதை நாங்கள் கிடக்கிற சூடு மாறத்தான் நாங்கள் போத்தலில் போட போகிறோம் பார்த்தீங்க ஜாம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அதோட இவருக்கும் போட்டு கொடுப்போம் ஓகே இந்தாங்கோ இந்தாங்கோ இப்போ பாருங்கோ ஏன் இப்படி பானோ ரொட்டியோ எடுத்து பிச்சு போட்டு இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரியும் தொட்டும் சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி கரண்டியால் எடுத்து இப்படி பானையில் இப்படி பூசியும் சாப்பிடலாம் பார்த்தீங்களா கறி பனுஸ் மாதிரி இருக்கும் கறி பனுஸை விட ஜாம் பனுஸ் மாதிரி இருக்கும் என்ன சொல்லி என்ன மாதிரி நல்லா இருக்கே அந்த மாதிரி சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க நல்ல உரைப்புலாம் எப்படி இருக்கு அந்த நல்ல உரைப்பு அளவான இனிப்பு எல்லா சுவையும் அந்த புளிப்பு உரைப்பு இனிப்பு இந்த கருவாப்பட்டை இருக்கலோ விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம் சில சின்ன பிள்ளைகளுக்கு கடிவடைப்பாகும் இங்கே எங்களுக்கு இங்கே வருது நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி சாப்பியே ஆனால் வேலைக்கு போகிறார்கள் இதெல்லாம் இப்படி ஒன்று செய்து போட்டு வச்சு விட்டா 3 மாதம் அளவில் வடிவாக இருக்கும் அப்போ காணந்த அளவாக ஒரு கிலோ வெங்காயத்தை செய்து வச்சுட்டு நீங்கள் பானுக்கு காடை மேலே புட்டுக்கு சோறுக்கு தரமாக இருக்கும் அப்படியே நீங்கள் டெய்லி என்ன சாப்பாட்டோடையும் சாப்பிடலாம் என்னத்தையும் சாப்பிடுவோம்லாம் உண்மையா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் உண்மையா அது திருப்பி சொல்லத்தான் சொல்லுது என்ன சொன்னால் அப்படி இனிக்க உரைக்க புளிக்க எல்லாம் செய்ய எல்லாம் சட்டியான அளவாக இருக்குது அதுவும் எங்களுக்கு இப்போ இன்றைக்கு இது என்ன நேர சாப்பாடுன்னு கேளுங்க வேறு மதிய சாப்பாடு இன்றைக்கு தானே ஏன்னா அவ்வளோ வெயில் சோறு எல்லாம் இப்போ சாப்பிடலாம் அது எப்படியான சாப்பாடுகள்னு சொன்னால் லைட்டாக சாப்பிடலாம் ஓகே நீங்களும் ப்ரோவில் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க இது வந்து நான் யாருக்குமே செய்யலை எங்களோட வீட்டு தேவைக்காக தான் செய்திருக்கிறேன் ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரோவில் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்